அதனால நம்ம வந்து அந்த போர்வை, அ படுக்கை ஒழுங்காக இல்லாதவர்களுக்கு படுக்கை நம்மளும் மற்றவர்களுக்கு உடல் நலம் வந்து அவர்களுடைய தாதுக்கள் அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கங்கள். நம்ம அ இந்த பாய், படுக்கை இந்த மாரி விஷயங்களெல்லாம் நம்ம தானம் செய்யணும் அப்படின்னு இருக்காங்க. பொதுவாகவே இந்த சிராத்த திதி செய்யும் பொழுது பாய் தானம் செய்யணும்னு. இந்த பாயை வந்து தானம் செய்கிறதுனால நம்மளுக்கு மோட்சம் கிட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அமைதியான மரணமும் ஏற்படும். அதாவது இறக்கும் நேரத்தில் ரொம்ப சிரமப்படாமல் அமைதியான ஒரு மரணம் நமக்கு நேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம வந்து அந்த போர்வை, படுக்கை ஒழுங்காக இல்லாதவர்களுக்கு படுக்கை ஏற்பாடு செய்து கொடுப்பது எல்லாமே மிக சிறந்த நல்ல காரியங்கள். தொடர்ந்து நம்ம இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 31ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை, தமிழ் மாதம் வைகாசி. இன்றைய திதி பௌர்ணமி. பௌர்ணமி திதி முடியும் நேரம் இன்று மாலை 4:45க்கு. அதன் பிறகு பிரதமை ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் அனுஷம். அனுஷ நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று மாலை 6:41க்கு. அதன் பிறகு கேட்டை ஆரம்பமாகும். இன்றைய யோகம் மரண யோகம். நல்ல நேரம் காலை 8:03 11:08 வரை. மத்தியான வேளையில் 12:09 மதியம் 3:11 வரை. மாலை வேளையில் 3:14 4:15 வரை. ராகு கால நேரம் மாலை 5:47 7:20 வரை. யமகண்ட நேரம் மதியம் 1:11 2:43 வரை. கூலிகன் மாலை 4:15 5:47 வரை. சந்திராஸ்தம ராசி இன்று மேஷ ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம். இவர்களுக்கு நாளை இரவு 9:38க்கு சந்திராஸ்தமம் முடிவடையும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு சிந்தனை, ரிஷப ராசிக்கு பரிவு, மிதுன ராசிக்கு யோகம், கடக ராசிக்கு கவனம், சிம்ம ராசிக்கு கீர்த்தி, கன்னி ராசிக்கு பொறுமை, துலாம் ராசிக்கு பயம், விருச்சிக ராசிக்கு ஆதாயம், தனுசு ராசிக்கு இன்பம், மகர ராசிக்கு நற்சொல், கும்பராசிக்கு சிக்கல், மீன ராசிக்கு நன்மை. இன்றைய சுப ஓரைகள் பார்ப்போம். சுக்கிர ஓரை 8:03 9:05 வரை. புதன் ஓரை காலை 9:05 10:06 வரை. சந்திர ஓரை காலை 10:06 11:08 வரை. குருவாரை மதியம் 12:09 மதியம் 1:11 வரை. சுக்கிர ஓரை மதியம் 3:14 4:15 வரை. புதன் ஓரை மாலை 4:15 5:17 வரை. சந்திர ஓரை மாலை 5:17 6:18 வரை. இன்றைய விசேஷம் விஷாக தினம் மற்றும் கரிநாள். புத்தருக்குரிய தினம் இன்று. புத்த பெருமானின் அருளை பெறுவதற்கு அவரையும் நாம் வணங்கி வரலாம், மன அமைதியும் பெறலாம். தொடர்ந்து நம்ம வந்து தினம் காலையில் சூரிய உதயத்தில் சூரியனை பார்த்து பிரார்த்தனை செய்து வந்தால் உடல் நலக்குறைவோடு இருப்பவர்களும் சரி, உடல் நலத்தோடு இருப்பவர்களும், ஆரோக்கியமாக இருப்பவர்களும் சரி, இது எல்லாருக்குமே இது பொருந்தும். நல்ல உடல் நலம் பெறலாம், நல்ல தேஜஸ் கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமையில சூரியனை பிரார்த்தனை செய்து அன்று ஏழைகளுக்கு உணவளிப்பது தானமாக உணவு, அதாவது அன்னதானம் கொடுத்து வந்தால் உடல் நலம் பெறலாம். நம்மளும் மற்றவர்களுக்கு உடல் நலம் அவர்களுடைய தாதுக்கள் வளர்வதற்கு நம்ம சாப்பாடு கொடுக்குறோம் இல்லையா? அப்போ அதனுடைய பலன் நம்மளுடைய உடல்நிலையும் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் இதனுடைய கருத்து. சூரிய காயத்ரி மந்திரம் சொல்பவர்கள் சூரிய காயத்ரி மந்திரம் சொல்லலாம். தமிழ்லேயே நம்மளை சூரியனை, அந்த ஆதித்யனை எப்படி போற்றி வாழ்த்த வேண்டும் என்று நாமே சொந்தமாகவே சூரியன் நமக்கு கொடுக்கும் அருள், உயிர் உற்பத்திக்கு எல்லாம் எவ்வளவு உதவியாக இருக்கிறார் என்று நம்ம சொந்த அறிவுக்கே தெரியும். அந்த மாதிரி அவரை போற்றி நம்ம மனதில் அவரை போற்றி பாட வேண்டும் சூரியனை. இந்த வழிபாடு என்பது நம்மளுக்கு உடல் நலம், தேஜஸ் மற்றும் ஆயுள், ஆரோக்கியம் அனைத்தையுமே சூரிய பகவான் எல்லோருக்குமே கொடுப்பார். தொடர்ந்து நிச்சயமாக இந்த பிரார்த்தனை ஒவ்வொரு நாளும் அவரை பார்த்து பிரார்த்தனை செய்யும் பொழுது நம்ம உடல் பலம் பெறும் என்பது உண்மை. இதை எல்லோருமே செய்ய வேண்டும். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள் என்னுடைய பதிவுகளில். நன்றி, வணக்கம்.